வணக்கம் நண்பா, இது உங்கள் பிரதாப் டெக் சேனல். நான் உங்கள் பிரதாப். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக் வீடியோஸ், கம்ப்யூட்டர் சம்மந்தமான, மொபைல் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நிறையவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது போல வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லி கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்போ புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் வந்து பென்ட்ரைவ் வந்து இன்செர்ட் பண்ணுவோம். பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பென்ட்ரைவ் பார்த்திங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ வந்து ஷோ ஆகாது. இது எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, இந்த ப்ராப்ளம் வந்தால் எப்படி வந்து ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட்டாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னாலும் இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ வீடியோவை தயவுசெய்து லாஸ்ட் வர பாருங்கள் நண்பா. ஓகே, இப்போ உங்கள் பென்ட்ரைவை வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்செர்ட் பண்ணுறீங்க. இன்செர்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகலை அப்படிங்கிறப்ப இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான காரணம். இதை ஈஸியாக நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கவும் முடியும். நீங்கள் வந்து உங்களோட யூஎஸ்பி டிரைவை வந்து அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க லேட்டஸ்ட் வெர்ஷனில். இந்த மாதிரி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ எப்படி வந்து உங்களோட யூஎஸ்பி டிரைவரை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட்டு உங்களோட சர்ச் பார் இருக்கும், விண்டோஸ் சர்ச் பாரில். இதில் வந்து டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர்னு டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கும். இதை ஜஸ்ட்டு வந்து எஸ்பெண்ட் பண்ணுங்கள். எஸ்பெண்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா டிரைவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜெனரிக் யூஎஸ்பி ஹப் அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அப்டேட் டிரைவர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து அப்டேட் கொடுத்துக்கோங்க. அப்டேட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆட்டோமேட்டிக்லி ஃபேர் டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல சர்ச் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு இருக்குல்ல, இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் ஆன்லைன்லேயே. ஸோ இதுக்கு வந்து ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். எதாவது அப்டேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்டேட்டிங் வந்து ஆகிட்டுருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டிரைவர்ஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலடு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்ச் அப்டேட் டிரைவர்ஸ் ஆன் விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் மூலமாக டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூஎஸ்பி டிரைவர் இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்டேட் டிரைவர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய எல்லா டிரைவரையும் நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணுறோமா இல்லை ஏதாவது பக் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களோட டிரைவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி டிரைவர் வந்து கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப இல்லை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனரிக் யூஎஸ்பி ஹப் அப்படின்னு இருக்கும். இல்லை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஒன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக இந்த அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் வந்து பண்ணணும். இப்படி பண்ணுறோமா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஇன்ஸ்டால் ஆகிரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறோமா உங்களோட யூஎஸ்பி டிரைவர் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மேலும் ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறோம் நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.